லாஸ்ட் மேட்ச்ல ஃபக்ருதீன் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. வாசி இதோ இந்த போட்டி அயர்லாந்து மற்றும் நியூசிலாந்து. முதல் பந்தை வீச செல்வம் வந்திருக்காரு. பேட்டிங்ல வந்து சஞ்சய் மற்றும் ரெய்னா மணி இந்த இருக்கு. மேட்ச் பத்தி என்ன சொல்ற ஆல்போ? எந்த மேட்ச் பத்தி? இது வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச். இது ஒரு 4. ஆஸ்திரேலியன் பிளேயர்லாம் ரெடியா? பிரகாசனா ஆஸ்திரேலியன் பிளேயர்லாம் ரெடியா? எல்லாரும் கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்க. நல்ல முறையிலே தடுத்தாடப்பட்ட பந்து இது. இது ஒரு டாட் பால். நல்ல முறையிலே தடுத்தாடப்பட்ட பந்து இது. ஒரு ரன் மட்டும். நல்ல முறையிலே வீசப்பட்ட பந்து இது ஒரு டாட் பால். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது கேட்சாக மாறுமா? ஆம், விக்கெட். மணி தனது விக்கெட்டை இழக்கிறார். இல்ல, ஸ்ரீஹரி கேட்ச் பிடிச்சிருக்காரு. கமிட்டி அங்க ஏதோ நடந்திருக்கு, என்னன்னு கொஞ்சம் போய் பாருங்க. கமிட்டி என்னாச்சு? யாரு? ஸ்ரீஹரியா? ஸ்ரீஹரி ஓகேவா? ஓகேவாண்ணா? அந்த கயிறு மட்டும் கொஞ்சம் மேலே தூக்கி விட்ருங்கண்ணா. அது நேற்று வந்து இது மாதிரி ஆகிட்டு இருக்கு. அந்த கயிறாண்ட நேற்று கிருபா வந்துட்டாங்க. நீ எதனா பேசுறேன்.
ஸ்ரீஹரி ஓகேவா, விளையாடலாமா எப்படி? ஓகே, நன்றி. நல்ல முறையிலே கேட்ச் பிடிக்கப்பட்ட பந்து அது. ஸ்ரீஹரி, ஸ்ரீஹரிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ அடுத்த மட்டையாளர் ஆகாஷ். பார்த்து பத்திரமா ஃபீல் பண்ணுங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து ஓவர் என்று நடுவர் அறிவிக்க, ஒரு ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 5. 1 ஓவர் 5 ரன்ஸ். இதோ அடுத்த பந்து வீச்சாளர் எங்கே, யார்? இதோ அடுத்த பந்து வீச்சாளர் ஸ்ரீஹரி. நல்ல முறையிலே வீசப்பட்ட பந்து. இது ஒரு டாட் பால். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. இதற்கு இடையே ஒரு ரன் மட்டும். சஞ்சய் தனது ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து. இதற்கிடையே ஒரு ஓட்டங்கள். ஸ்ரீஹரி தனது அணிக்காக மிகவும் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஆஹா, பேக்ல அடிச்சிருக்காங்க பால. 4 என்று நடுவர் அறிவிக்க 4 ரன்கள். நல்ல முறையிலே தடுத்தாடப்பட்ட பந்து. சஞ்சய், சஞ்சய்க்கு விழாக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அருமையாக போடப்பட்ட பந்து. பால் அவரே போட்டுட்டு அவரே பிடிக்கிறாரு. எனக்கு ஃபீல்டிங்கே தேவையில்ல, நான் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஸ்ரீஹரியோட மைண்ட் செட் இப்ப இருக்கு. வைட் என்ற நடுவர் அறிவிக்க, ஊதரிகள் உங்கள் வீட்டு எதிரிகள் என்று மனதில் வைத்துக்கொண்டு பால போடுங்க. நல்ல முறையிலே தடுத்தாடப்பட்ட பந்து. இது ஒரு டாட் பால். இரண்டு ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை
12. இரண்டு ஓவர் முடிவிலே அணியின் எண்ணிக்கை 12. 12 balls, 12 runs. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது கேட்சாக மாறுமா? ஆம், கேட்ச். மறுபடியும் ஸ்ரீஹரி கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஸ்ரீலங்கன் டீம் நியூசிலாந்து கொஞ்சம் பின்னாடி வந்துருங்களேன். இதோ அடுத்த மட்டையாளர் விஜய். போன மேட்ச் வேற லெவல்ல விளையாண்டாருங்க இவரு. இந்த மேட்ச் எப்படின்னு பார்ப்போம். விஜய் நல்ல முறையிலே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது ஒரு ரன் மட்டும். அருவி தனது அணிக்காக மிகவும் சிறப்பான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். இதோ மட்டையாளர் சஞ்சய். இது ஒரு நோபாலா வைடா? வைட். நன்றி நடுவரே. வைட் என்ற நடுவர் அறிவிக்க ஒரு ரன். நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து இது ஒரு டாட் பால். நல்ல முறையிலே தடுத்தாடப்பட்ட பந்து இது. இதற்கிடையே இரண்டாக மாறுமா? இல்லை, ஒரு ரன் மட்டும். கொஞ்சம் ஆஃப் சைடில் இருக்கவங்க கொஞ்சம் 4 லைனுக்கு பின்னாடி வந்துருங்க, இல்லைன்னா கொஞ்சம் வெளியே போயிடுங்க. டேவிட் கொஞ்சம் சொல்லு டேவிட். நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து ஒரு ரன் மட்டும். மேட்சை எப்படினாலும் மாத்துவார் போண்டு. போண்டு நல்ல ஒரு ஷாட்டுங்க. பேக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. அடடா, நல்ல ரன்னிங்க. நேத்துல இருந்து 3 ரன் ஒரே டீம் இவங்க தான். நேத்து மேட்ச்லயும் 3 ரன் ஓடி எடுத்தாங்க, இன்னைக்கு ஒரு 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 19 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. இன்னும் சராசரியாக 18 பந்துகள் இருக்கிறது. இது 6 ஓவர் கொண்ட போட்டி. 8 ஓவர்ல 19 19. நல்ல ஒரு ஷாட். 1 2. ஆஹா, பில்லர் த முருகன் ஆன் ஃபயர். அவரு கிட்ட பால் போச்சுன்னா மிஸ்ஸே ஆகாது. நல்ல ஒரு ஷாட்டுங்க. நேத்து எங்க மேட்ச விட்டாரோ அங்க இருந்தே அடிக்கிறாருங்க. நல்ல ஒரு ஷாட். லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 6 ரன்.
கடந்த ஒரு 2 மாசமா நல்ல ஒரு பிராக்டிஸ்ல இருக்காருங்க அந்த பிளேயர். எம்ஆர்எஃப்ல ஆடிட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஷாட். நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஆஹா, 1-2 முருகானா 2 ரன் ஓடி இருக்காங்க. ஓடி ஓடி எடுக்கிறாருங்க டீமுக்காக. நியூசிலாந்தின் பெலிப்ஸ். மீண்டும் நல்ல முறையில் தடுக்கப்பட்ட பந்து. ஆஹா, அங்க ஒரு போட்டிய பாருங்கடா. வேற லெவல். முருகன விழா குழுவின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து. 1-2 யார் அவரெல்லாம் ஓடிடுவாரு. 2 ரன்கள். நல்ல ஒரு ரன்னிங். இதற்கிடையே 2 ரன்கள் ஓடி எடுக்கப்பட்ட கதை. முருகானா பேட்டிங் ஆடுறாரா? நல்ல முறையில் ஆடிட்டு இருக்காரு. போன மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க வேண்டியவர் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. மீண்டும் நல்ல முறையில் தூக்கி போடப்பட்ட பந்து. பவுண்டரியா? ஆடாடா, அவரு கிட்ட பாலே தாண்டாதுங்க. ஓடி ஓடி எடுக்கணும் அவர்கிட்ட போச்சுன்னா. மீண்டும் நல்ல முறையில் தடுக்கப்பட்ட பந்து. இதற்கிடையே 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33. விக்கெட் லாஸ் ஆஃப் 33 runs. முருகன ஸ்டைலே தனிதான், அந்த பால் பிடிக்கிற ஸ்டைலே. முருகனா ஓடி ஓடி ஒரு 6 ரன் சேவ் பண்ணிருக்காரு டீமுக்காக. ஆனா ஒரு ஓட்டம் மட்டும் 2 பவுண்டரியை தாண்டிடுச்சு. பால் பவுண்டரிக்குள்ளதான் இருந்துச்சு. நல்ல ஒரு பேட்டிங். இந்த ஓவர் நல்லா பேட்டிங் ஆடி இருக்காங்க. ரொம்ப ஷார்ட் பிரேக் எடுத்துக்கோங்க, ரொம்ப பெரிய பிரேக் வேண்டாம். இன்னொரு 33 for 2. 2 விக்கெட் இழப்பிற்கு அணியின் எண்ணிக்கை 33. மைக்கு இறங்கி தள்ளி 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 போ. ஓகே, கொஞ்சம் சீக்கிரம். இந்த மேட்ச் வந்து ஒரு ஷார்ட் பிரேக் மாதிரி தான். ஏன்னா இன்னொரு 3 மேட்ச் நடக்கணும். அடுத்த மேட்ச் செமி ஃபைனல் 1. யாருக்கு மேட்ச்னு இந்த மேட்ச் முடிவு செய்யும். இதற்கிடையே சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆல்ரெடி குவாலிஃபை ஆகி செமிஃபைனல் இருக்காங்க. இந்த 2 டீமும் குவாலிஃபை ஆயிட்டாங்க ஆல்ரெடி. ஓகே, கொஞ்சம் ஃபீல்டிங் கொஞ்சம் சீக்கிரமா. நியூசிலாந்து அணியின் கேப்டன் கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வந்துருங்க, அவங்க ஃபீல்டிங் நிப்பாட்டிட்டாங்க. அகைன் பூண்டு இந்த ஒரு 2 நாளைக்காக ஒரு 2 மாசமா நல்ல ஒரு பிராக்டிஸ்ல இருக்காருங்க அவரு. பூண்டு பாய் டீமோட நட்சத்திர பேட்ஸ்மேன். ஹலோ ஹலோ. ஆஹா டீபாய் டீமுக்குள்ளே போட்டீங்க. bowling, what a batting. திடீர்னு என்னமோ பண்ண பார்த்தாரு, கவர்ஸ் திசையில ஆட போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ஏதோ அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரம்.
பவுண்ட் ஏதோ பண்ண போய் ஆனா ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. இதோ நியூசிலாந்து அணி இருக்கிறாங்க. மட்டையாளர் மகேஷ். மகேஷ் மிகவும் சிறந்த ஒரு மட்டையாளர். லெக் சைடு பேட்ஸ்மேன் அவரு. பால் நீங்க ஆஃப்ல போட நாங்க லெக்ல தான் அடிப்போம்ன்ற மாதிரி அடிப்பார் அவரு. சன்ஷினா மாதிரி விளையாடுவாருங்க அவரு. ஓகே, அடுத்த பேட்ஸ்மேன் மகேஷ் வந்திருக்காரு. சராசரியாக இன்னொரு 11 பால் இருக்கு. ஒயிட் பால். நன்றி நடுவர்களே. இதற்கிடையே ஒரு அகலப்பந்து. இன்னும் ஒரு நிமிஷத்துல மோர் ரெடி ஆயிடும். நீயே குடி, பாலே ஊத்திட்ட. ரிவேஸ் முறையில் எடுக்கப்பட்ட பந்தை டாட் பால். அயர்லாந்து அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் செல்வம் அவர்கள். ஆஹா, அடடா, கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுங்க. பேர் கொஞ்சம் செக் பண்ணுங்க. அந்த மோர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்காக தான் சொல்றோம், எல்லா வருஷமும் நம்ம டிபிஎல் நடத்துறோம். கிட்டத்தட்ட ஒரு 120 பிளேயர்ஸ் இருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் ஆவது கொஞ்சம் வந்தீங்கன்னா பிட்ச் எல்லாம் போட ஹெல்ப் பண்ணுங்க. கரெக்டா மேட்ச் அப்போ வரீங்க. ஒயிட் பால். சார்லஸ், போன பால் ஒயிட் தானே? ஓகே, நன்றி நன்றி. ஒயிட். கொஞ்சம் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வருஷமாவது, ஒரு 8 வருஷமா சொல்லிட்டோம், அடுத்த வருஷமாவது வருவீங்களான்னு பார்க்கலாம். நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து. இது 6. நல்ல ஒரு ஷாட்டுங்க. லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. மகேஷ் தனது பேட்டிங்கை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. மகேஷ் லெக் சைடில் நான் போட்டிங்கன்னா நான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. முருகனா என்ன சொல்றாரு? அம்பையர் கேப்டன் கிட்ட மட்டும் பேசுங்க. ஆர்கியூமெண்ட் வேணாம். ஓகே ஓகே. இல்ல கேப்டன், நாங்க கும்பல் கூட வேணாம், கீப்பர் மட்டும் பேச சொல்லுங்க. இப்ப முருகனா கீப்பர் மட்டும் பேசுவாங்க, நீ பின்னாடி நின்னுக்கோ. கும்பல்லாம் கூட கூடாதுடா, அமைதியாரு. இன்னும் 3 மேட்ச் நடத்தணும். கொஞ்சம் எல்லாமே அம்பையர்ஸ் கால் தான். அம்பையர் கொஞ்சம் கரெக்டா பாருங்க. கடந்த 2 நாளா நல்லா அம்பையர் பார்த்துட்டு இருக்காங்க. சார்லஸ், ரவி, நவாஸ், அஜய். மீண்டும் ஆஹா, அகலப்பந்து. இதற்கிடையே ஒரு ஒயிட் பால். உதிரிகள் உங்கள் வீட்டு எதிரிகள். அவங்க டீமோட எதிரி, வீட்டுக்கு இல்ல. நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து. ஆஹா, கேட்ச். இதற்கிடையே ஒரு நல்ல ஷாட். ஸ்ரீஹரி கிட்ட மட்டும் தான் பால் போகுது. அந்த பால் போனா அவர் கையை தாண்டி வெளியே போக மாட்டேங்குது. ஸ்ரீஹரிக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் விழா குழுவின் சார்பாக. ஓகே, நியூசிலாந்து அணியின் கேப்டன் களம் இறங்கிறார். கேப்டன் மணி உள்ள போறாரு. இந்த பாட்டு போடுங்க மணிக்கு. ஓகே, நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ட்ரெண்ட் போல்ட் மேட்சை கண்டுகளித்திட்டு இருக்கார். அடுத்த ஓவர் இருக்கிறாரு. நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து. கேட்சா? 1 2? இதோ ஆஹா,
நல்லா ஓடினாருங்க, ஆனா ரன் அவுட் ஆயிட்டாரு. நல்லா ஓடி எடுங்க ரன்னு. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், மோர் வந்து ரெடி ஆயிருக்கு, யார் வேணாலும் வந்து வந்து விட்டார் ஐயா தினேஷ் ஷானு. சஞ்சய்க்கு ரொம்ப நேரமா ஸ்ட்ரைக் கிடைக்காம இருக்காரு. இங்க பாத்தீங்களா அடுத்த மட்டையாளர் தினேஷ். இவர் ஒரு சிறந்த மட்டையாளர். பாலை வந்துட்டு லெக்லயும் அடிப்பாரு, ஸ்ட்ரெயிட்டாவும் அடிப்பாரு, ஆஃப்லயும் அடிப்பாரு, எல்லா சைட்லயும் அடிப்பாருங்க இவரு. இவர்கிட்ட பால் மாட்டுச்சுன்னா பால் வெளியே தான் போவோம். ஓகே, மோர் குடிச்சிட்டீங்களா? இதற்கிடையே மோர் ரெடி ஆயிடுச்சு, ஒன்னு வாங்கி வாங்க. அடுத்த மட்டையாளர் தினேஷ். செல்வம் தனது அணிக்காக மிகவும் சிறப்பான பந்து வீச்சு கொண்டிருக்கிறார். செல்வம் நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து, ஒரு ரன் மற்றும் 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 44, 44. லாஸ்ட் ஓவர். ஒரு 6 பால் என்ன வேணாலும் பண்ணலாம் மேட்ச்ல. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 பாலால என்ன வேணாலும் பண்ணலாம் பேட்ஸ்மேனால. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 44. கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம். ஒரே நிமிஷம் பார்த்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் வைட். இந்த ஓவரில் 10 ரன் தான். 33 போன ஓவர் முடியும் 34 போன ஓவர் முடியும் போது 34 தானே சொன்னோம். போன ஓவர் முடியும் போது 34, இப்போ 44. இந்த ஓவர் 10 ரன்னு. ஓகே, லாஸ்ட் 6 பால். நரேஷ் எங்க இருந்தாலும் ஒரு மோர் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். நானும் அதுக்கு தான் வெயிட் பண்றேன். கமெண்ட்ரி பண்ற இமானுக்காக ஒன்று வாங்கிட்டு வா. ஓகே, லாஸ்ட் 6 பால். இந்த மேட்சோட கடைசி 6 பால். ஆஹா, சென்டர் ஸ்டிக்குங்க, பறந்து விட்டது. மோர் இருக்கு. பேட்ஸ்மேன் யார்? ரவி. ஓகே, ஃபர்ஸ்ட் பாலே மிடில் ஸ்டிக்குங்க. நேத்துல இருந்து நல்லா bowling போட்டுட்டு இருக்காரு மாஸ்டர். துளசி தனக்காக 2 மோர் வாங்கிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி துளசி. இங்க எடுத்துட்டு வருவீங்களா இல்ல எப்படி? முருகானா ஏதோ ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு பவுலருக்கு. பேர் பால் ரைட் பாலா? பேர் பால் ரைட் பால். ஓகே ஓகே, நன்றி. இன்னும் ஒரு 4 பால் இருக்குங்க. 4 பாலால சஞ்சய்
யால என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். 4 balls to left this first innings. வந்துட்டான் பார். மீண்டும் சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து ஒன்று. ஒரு ரன். மீண்டும் நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்தை ஒன்றா இரண்டா, ஒரு ரன் மட்டும். மாஸ்டர் கிருபா தனது அணிக்காக 2 பால் இருக்கு. மிகவும் சிறப்பான லாஸ்ட் 2 ball to left the first innings. ஒயிட் பால், இதற்கிடையே ஒரு ஒயிட் பால். ஆனந்தண்ணா, தம்பிக்கு ஒரு மோரு, இன்னொரு மோரு. நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து 6. சஞ்சய் ஓப்பனிங்ல இருந்து ஆடிட்டு இருக்காருங்க இந்த வெயில்ல. ஆனா வெள்ளையாவே இருக்காரு, எப்படி அது? சஞ்சய் ஒரு சிறந்த மட்டையாளர். தனது அணிக்காக மிகவும் சிறப்பான முறையிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அவர் ஆட்டத்தை. அவர் ஒரு கீ பிளேயர்னு சொல்லாங்க அவரோட டீம்ல. நல்ல ஒரு ஃபீல்டர், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் சஞ்சய். ஏனோ ஒரு தடுமாற்றம். கன்ஸ்மிட்டி மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது 6. The play boy on fire. சஞ்சய் தனது அணிக்காக ஆட்டத்தை மிகவும் சிறப்பான முறையில் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். சஞ்சய் அவருக்கு விழா குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 60. 61 அடிக்கணுமாப்பா. நல்ல ஒரு பிளேயர் சஞ்சய். நல்ல பேட்டிங் ஆடுவாரு, பவுலிங் ஆடுவாரு, ஃபீல்டிங் நிப்பாரு, நைட் ஆனா வெளியே சுத்துவாரு. அம்பேருக்கு யாராவது மோர் கொண்டு போங்களா? சுபாஷ், சுபாஷ் 60 மோர் கொண்டு போங்க ப்ளீஸ். 6 ஓவருக்கு சராசரியாக ஓவருக்கு 10 ரன்கள். ரன் ரேட் படி பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ரன் ரேட் இஸ் 10.5. 61 ரன் ஆடணும். ஓகே ஃபீல்டர்ஸ் ரெடியா? கொஞ்சம் சீக்கிரம் உள்ள போங்க. மணி பார்த்தீங்கன்னா இப்பயே ஒரு 2 ஆயிடுச்சு. 3 மேட்ச் இன்னும் அடுத்து வெளியில ஒரு 3 மேட்ச் இருக்கு. நம்ம எவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறோமோ ஃபைனல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 ஓவர்ஸ் கேம் பார்க்கலாம். அதனால கொஞ்சம் சீக்கிரம். ஒன்பதுலாம் தெரியாது. நான் 3 தான் இருந்தது. 3ல நான் ஒன்று எல்லாரும் சாப்பிட்டாங்கடா. அதில் யாருக்கு வேணும்? அயர்லாந்து மோர் ரெடியா இருக்கு, நீங்க மோரை குடிச்சிருங்க. அயர்லாந்து டீம் மோர் ரெடியா இருக்கு. ஓகே
கிறிஸ்டபுரம் பிரீமியர் லீக் நடத்தும் டிபிஎல் சீசன் 8 2 நாள் நடைபெறும் போட்டி நேற்றைய தினம் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான ஸ்பான்சர்ஸ் சனிபீட்ஸ் மென்ஸ்வேர், எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி, ஓகே ஃபில்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம். எஸ்கேஎம் மட்டன் ஸ்டால், ஃபயரா டிங். போண்டுக்கு சப்ஜெக்ட் கேக்குறாருங்க. ரொம்ப வெயில்ல ஆடிட்டாராம், நல்லா வேற ஆடிட்டாராம், அதனால சப்ஜெக்ட் கேக்குறாரு போண்டு. யாழ் கலைக்கூடம், இப்ளெக்ஸ், ஏஇஎஸ் பப்ளிகேஷன் சூளைமேடு மற்றும் சச்சின் ஸ்போர்ட்ஸ். நியூசிலாந்து டீமின் ஜனநாயகன் ஜேஆர். ஜெய் ஜெய் ப்ரோ, கமான். அயர்லாந்து கொஞ்சம் உங்க பேட்ஸ்மேனை அனுப்பிச்சுட்ருங்க. த மில்லர் கில்லர் இப்ப இறங்குவாருன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கேப்டன் என்ன இந்த மேட்சோட துவக்க பேட்ஸ்மேனா யார் வர போறாருன்னு பாருங்க. ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. கமான். நியூசிலாந்து கேப்டன் அவர்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஜனநாயகன் ஜெய் ப்ரோ போலிங் போடுவாரா மாட்டுவாரா? ஆடியன்ஸ் போல் ஸ்டார்ட். ஓகே, நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த அவர் மாட்டுவாரு இல்லனா மாட்ட மாட்டார். டேவிட் ஓபனிங் பேட்ஸ்மேனா டேவிட் மற்றும் ஹரிவி ப்ரோ இஸ் கமிங். கம் ஆன் டேவிட், அங்கல்லம்மா தாயே. இதோ ஓபனிங் பேட்ஸ்மேன் அருவி மற்றும் டேவிட். ஓகே, கை காட போறாரு டேவிட். இவரோட ஆட்டம் முடிஞ்சோன்னு நான் வீட்டுக்கு போயிடுவேன். அப்ப நான் இப்பயே போயிடுறேன் வீட்டுக்கு. ஆறு ஓவர் மேட்ச்ல ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே. சர்க்கிள்குள்ள 8 பிளேயர் நிக்கணும், வெளியில மட்டும் 2 பிளேயருங்க. யார் அந்த 2 பிளேயர் வெளியே நிக்க போறா? The one Sanjay, again one Ravi. bowling போடுது யாரு தெரியுமா? ஹரி, பாம்பே ஹரி. The Trent Bolt பேக் சைடுல நின்று இருக்காரு. The Jay Bro லாஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கின ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சாருங்க அவரு. அதுக்கப்புறம் இப்பதான் களத்துல இறங்கி இருக்காரு. ஓன் டீம் ஆனா ஆப்போனன்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பால், டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் எப்பயுமே சாமிக்கு விட்டுருவாரு. இரண்டாவது பால் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. 6 4. ஓகே,
ஓகே, இது வந்து கமிட்டி தான் கொடுக்கணும். என்ன டிசிஷன் பண்றாங்க? கமிட்டில இருக்காரு பாஸ். பாஸ் இறங்கிட்டாரு. பாஸ் என்ன பாஸ்? பாஸ் என்ன டிசிஷன் இது? பாஸ் வந்து ஒரு 4 கொடுத்திருக்காருங்க இதுக்கு. அம்பேர்ஸ் என்ன டிசிஷன்? என்ன டிசிஷன் அம்பேர்? டிசிஷன் அம்பேர்ஸ். ஓகே, அம்பேர் போனா ஆனந்தனா. அம்பேர் இதோ வந்துட்டு இருக்காரு கமிட்டில இருந்து ஒருத்தர். அவர் வந்து ஒரு டிசிஷன் கொடுக்குறாரா? இதோ வராரு. த பாஸ், சீக்கிரம் போங்க பாஸ். गाइस மேட்ச் ரொம்ப நேரமா நிக்குது. கமிட்டில இருந்து ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காங்க. கமிட்டில ஒரு 20 பேர் எங்க இருக்கீங்கன்னு தான் தெரியல. கமிட்டில இருந்து கொஞ்சம் சீக்கிரம் டிசிஷன் எடுங்க. என்ன டிசிஷன் அது? என்ன நடந்ததுன்னு சொல்றேன். பிளேயர் வெளியில வந்துட்டாரு. ஆனா பால் பவுண்டரி போல. பிளேயர் வெளியில இருந்து பாலை பிடிச்சிருக்காரு. அதான் உள்ள வந்து பிடிச்சிருக்காரு. ரூல்ஸ் என்ன? கொஞ்சம் சீக்கிரம் கமிட்டி. என்ன முடிவு கொடுத்துருக்கீங்க? 4 எதுவும் இல்லையா? என்ன டிசிஷன்? गाइस மறுபடியும் சொல்றேன், அவர் பாலை தொடாம வெளியில வந்துட்டாரு. பால் கையில படல. கேப்டன் மட்டும் பேசிட்டோம். நான் இந்த மேட்ச் ரொம்ப நேரமா நிக்குது. கொஞ்சம் சீக்கிரம் டிசிஷன். அம்பேர் டிசிஷன் தான் ஃபைனல். கேப்டன் மட்டும் வரட்டும். கேப்டன் மட்டும் பேசட்டும். 2 டீமோட கேப்டன்
ஓகே, இது பவுண்டரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பவுண்டரி இல்லை, ஒரு ரன் மட்டும். நன்றி நடுவரே. கொஞ்சம் விறுவிறுப்பா நடத்துங்க. இதுலயே வந்துட்டு நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் போயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமா நடத்துங்க. ஓகே, அடுத்த பால் மேட்ச் நடத்துங்க. மோர் இருக்கு, மோர் குடிக்கிறவங்க மோர் குடிச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். போண்டுக்கு 2 பேர் சப்ஜெக்ட். நடுவர் தீர்ப்பே இறுதியானது. எந்த ஒரு விவாதமும் தேவையில்லை. கேப்டன் மட்டும் பேசுங்க. அம்பையர் என்ன டிசிஷன் கொடுக்குறாங்களோ அதை ஏத்துக்கிட்டு வாங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் வேண்டாம். ஓகே, என்னாச்சு அங்க மறுபடியும்? गाइस அந்த இடத்துல கும்பல் கூட வேணாம். என்ன 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 ஆச்சு அங்க? ரெண்டு கேப்டனும் அம்பையரும் மட்டும் பேசுங்க. அங்க கும்பல் கூடாதீங்க. யாரும் அங்க கும்பல் கூடாதீங்க. என்ன டிசிஷன்? என்னாச்சு? கும்பலா சேர்ந்து ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. அம்பேர் அம்பேர் உங்க டிசிஷன் என்ன அம்பேர்? ஓகே, அம்பேர்ஸ் கால் அவுட். அம்பையரோட டிசிஷன் வந்து அவுட்டு. ஸோ அருவி வெளியேறுகிறார். இதோ அடுத்த மட்டையாளர் கேப்டன் செல்வம். ஓகே, அடுத்த பேட்ஸ்மேன் செல்வம் அவர்கள் வந்திருக்காரு. ஓகே, மேட்ச் கொஞ்சம் சீக்கிரம் நடத்துங்க. இதோ அடுத்த மட்டையாளர் கேப்டன் செல்வம். நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து 1-2. நல்ல ஒரு ட்ரை. பால் மிஸ் ஆயிருச்சு. ஓகே, நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து கிட்டத்தட்ட ஒரு 110 மீட்டர் இருக்காது. நல்ல முறையிலே லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து இது. ஒரு 60 நாள் கழிச்சு ஒரு அந்த பாலை கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க ப்ளீஸ். ஒரு ஓவரா சார்லஸ்? ரவி அந்த பால் கேட்டியா? ஓகே, லாஸ்ட் பால். நன்றி. ஓகே,
கடைசி பந்து, லாஸ்ட் பால். இன்னும் ஒரு பந்துகள் மீதம் உள்ளன. கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, நிறைய பேர்கிட்ட சொல்றேன். இந்த சைடுல வந்து இமானே அங்க உட்கார வேணாம், இப்படி வந்து ஸ்கோர் போட. Okay, last ball to the innings. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து, டாட் பால். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8. First over 8 runs. இதோ அடுத்த பந்து வீச்சாளர் Trent Bolt. இவர் ரத்தம்லாம் சிந்திருக்காரு. நல்ல ஒரு பால், நல்ல டாட் பால். ரத்தம் சிந்தி போலிங் போடுற ஒரே ஆள் ஹரி மட்டும்தான். அவர் பாலை போட்டு போட்டு கையை பார்ப்பாரு. கை கிழிச்சும் போலிங் போட்டிருக்காருங்க. நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து, இது பவுண்டரியா? ஆஹா, ஒரு சின்ன தடுமாற்றம். 4 ரன்கள். நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு கவர் ஷாட். JR நல்ல ஒரு ஷாட்டுங்க, கேட்சா. சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் ஹரி. ஹரி பாலை போட்டு போட்டு கையை பார்ப்பாரு. JR த ஜாண்டி ரூட்ஸ். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவரை பார்க்கல, ஒரே பாலுங்க, எப்படி அடிச்சாரு அந்த 6னே தெரியாது. ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் ஃபீல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் செட் பண்ணுங்க. இன்னொரு 3 மேட்ச் இருக்கு. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து, இது ஒரு ஸ்லோ ஏர். நிறைய வேரியேஷன் வச்சிருக்காருங்க. என்ன கத்து கொடுத்தவர்கிட்டயே அந்த பாலெல்லாம் போடுறாருங்க அவரு. நல்ல முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் ஹரி. மீண்டும் நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து, அகைன் ஒரு டாட் பால். ஹரி மூஞ்சில சிரிப்பு. ஹரிக்கு டேவிட் தான் சொல்லி கொடுப்பான், வைடியாக்கர் மட்டும் தான் அடிக்கணும்ட்டு. அவனுக்கே அடிச்சுன்னு இருக்கான். நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து. ஆஹா, அகைன் ஒரு டாட் பாலுங்க. சூப்பரா போட்டிருக்காருங்க இந்த ஓவர்.
அரிய இப்ப 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 13. 13 ரன்ஸ். நல்ல வேரியேஷன் வச்சிருக்காருங்க பால்ல அவரு. 13. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 13. 13 ரன்ஸ். பூண்டு வாசி சக்கர again the Sanjay the bowler. நல்ல ஒரு ஆல்ரவுண்டருங்க இவரு. பேட்டிங் bowling ஃபீல்டிங் எல்லாத்துலயுமே ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இதோ அடுத்த பந்து வீச்சாளர் சஞ்சய். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இது. ஹாரே இங்க போண்டு போடு. ஹலோ செக் செக். ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே, 3 பால் 1 விக்கெட்டு. செல்வம் அவர்கள் தனது விக்கெட்டை இழந்திருக்கிறார். அடுத்த பேட்ஸ்மேன் ஸ்ரீஹரி. இவரு இந்த டீமோட கீ பிளேயர். பவுலிங்கும் போடுவாரு, பேட்டிங் ஆடுவார், ஃபீல்டிங்கும் பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாருங்க இவரு ஸ்ரீஹரி. இந்த பக்கமும் சஞ்சய் போலருங்க. போலும் பண்ணுவாரு, பேட்டிங் ஆடுவாரு, ஃபீல்டிங்கும் பண்ணுவார். நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து இது. Again ஒரு டாட் பால். ஆஹா, முருகண்ணா போண்டுக்கே தண்ணி காட்டுறாருப்பா. இந்த பேட்ட முருகன் தண்ணி கூட கொடுக்க மாட்டாரு. அகைன் ஒரு ஸ்லோயர். நல்ல ஒரு போலிங்க. ஃபர்ஸ்ட் பால் 6 ரன் கொடுத்தாரு. நல்ல ஒரு கம்பேக். ஓகே, செக். மீண்டும் ஒரு டாட் பால். சூப்பரா போட்டுட்டாரு இந்த ஓவரை. ஸ்கோர்
சஞ்சய் தனது அணிக்காக மிகவும் சிறப்பான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். விழா குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20 ரன்ஸ். மூன்று ஓவருக்கு 41 ரன் ஆடணுங்க. இன்னும் ஜேஆர் 20 இங்கிலீஷ்ல தமிழ்ல வேற எதுலையாவது ஓகே. ஆஹா, மோர் எடுத்துட்டு ஓடி வராருங்க. அந்த அழக பாருங்க. பேட்டிங் ஆடினாரு, சப்ஜெக்ட் போட சொன்னாரு, என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க. சைசா 2 நாளைக்கு முன்னாடி அவனை கலக்கிடா கலக்குன்னோம், இப்படி கலக்கிட்டு இருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? இந்த யுவராஜ் அண்ணா தான். எங்க இருக்கிறாரு அவரு? பீஃப் அங்க இருக்காரா? ஓகே, கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் மேட்சை. போதும், ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்டர்நேஷ்னல் மேட்ச்லேயே 90 செகண்ட்ஸ் தான். ஓகே, போண்டி எப்போ பந்து வீசுவார்? போண்டு போடுற ஒரு டாட் பாலுக்கும் 1000 ரூபாய் நம்ம வட்ட செயலாளர் மோகன் அண்ணா தருவாரு. ஓகே, தோ வந்துட்டார். பந்து 6. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே 6 ரன் அடிச்சிருக்காரு. இன்னும் 35 ஆடணும். நல்ல ஒரு ரிவர்ஸ், நல்ல ஒரு ஷாட். பெஸ்ட் பேட்ஸ்மேனுக்கு மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. அகைன் ஒரு 6. ஹேட்ரிக் 6 அடிப்பாரா? த பெஸ்ட் பிரிஞ்ச். மோர் எத்துனுவா, எடுத்துருவா. இன்னொரு அனீஃப், அந்த மோர் ஒன்று எடுத்துட்டு வாப்பா. அனீஃப், என்னாச்சு? பால் வரலையா? லெக் சைடில் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் பால் மட்டும் எடுத்து போடுங்க. பால் இருக்கா இல்லை வெளியே உள்ளது? 1 இயர்ஸ் பாலா?
யார் இருக்கு யார்கிட்ட இருக்கு யுவராஜனா கேப்டன் என்கிட்ட இருக்கு இது பாருங்க ஒன்னியூஸ் பால் ஒன்று வந்திருக்கு 3 ஓவர் முடிஞ்சனால ஒன்னியூஸ் பால். ஒரே ஒரு மோர் முட்டை யாருன்னா வாங்கிடுவாங்க. சந்தோஷ் அண்ணனுக்கு ஒரு மோர்ப்பா. ஓகே ஹேட்ரிக் 6 அடிச்சா முருகா அண்ணா 1000 ரூபா தருவாரு. ஹேட்ரிக் 6 அடிச்சா முருகா அண்ணா 1000 ரூபா தராருங்க. நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து இது. 1 2 3 நல்ல ஒரு ஸ்டாப்ங்க அங்க. குப்பை அமைதியா இருக்குப்ப. சுண்ணாம்பு 1/4 கிலோ கீழே வச்சான் ஸ்டேஜு கீழே. எங்கன்னு பார்த்தா டிஆர் மூஞ்சி ஃபுல்லா பசின்னு வந்துக்கிறான். சுண்ணாம்பே காணும் இங்க. தண்ணிக்கு சொல்லிட்டீங்களா? தண்ணிக்கான் கேலி ஆயிடுச்சு. நல்ல ஒரு அடிங்க. இதற்கிடையே ஒரு ஃபுல் டாஸ் பால 6 கனெக்ட் பண்ணியிருக்காரு. The Trent Bolt is back. கிட்டத்தட்ட இந்த ஓவர்ல ஒரு 20 ரன் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி சந்தோஷ் மோர் வாங்கிட்டு வந்ததுக்கு. முரளி நெதர்லாந்து அணி. முரளி எங்க இருந்தாலும் செல்வானா கூப்பிடுறாரு. தண்ணி கான் இல்லையா முரளி? The comeback நல்ல ஒரு கம்பேக். டாட் பால். போண்டி வெளியே கூப்பிடுறான் தலை சுத்துதுன்னா. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஆஹா சிறந்த ஒரு ஃபீல்டிங். ஜெண்டா ஓவர். 42 ஓட்டங்கள் 4 ஓவர் முடிவில் 42. 12 பாலுக்கு 19 ரன். 19 runs to win. 12 balls left. டேவிட்டுக்கு கிரு கிரு கிருன்னு வருதான். டேவிட்டுக்கு கிரு கிரு கிரிக்கெட்டுன்னு வருதான். சுத்திக்கிட்டே இருந்தா கிரு கிருன்னு தான் வரும்னு போண்டு சொல்றான். பிரகாசனன் எந்த டீம் யாரு மேட்ச் விளையாடினாலும் சரிப்பா, அந்த மனசு தான்ப்பா. மோர் எடுத்துன்னு வருவாரு, தண்ணி எடுத்துட்டு வருவாரு. போண்டி எப்ப உள்ள வருவார்? ஆடே முருகானா பாடுறாரு உன்னை வச்சுன்னு வா. ஆடே அப்பா கமிட்டி பாவன் கம்முனரு. ஓகே ஓகே கைஸ் கொஞ்சம் சீக்கிரம் மேட்ச் நடத்துங்க. அப்பா பிரகாசனா மோர் ஊத்திட்டு வா. போன வருஷத்தோட மேட்சை எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கேன்,
ஆந்தண்ணா ஆடினதெல்லாம் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. ஆடு சராசரியாக ஒரு 6 மோர் குடிச்சிட்டாரு. இதோட உடம்ப வந்து வாமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ரொம்ப கூலிங்கா இருக்கணும்ன்றாரு. தலையில எண்ணெய், கையில மோர் எல்லாம் பண்றாருங்க அவரு. யுவராஜ் அண்ணா என்ன பண்ண போறாருன்னு தெரியல. த பாஸ் பாஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னதான் கமிட்டியில இருந்தாலும் இப்படியா? கிட்டத்தட்ட 120 பிளேயர்ஸுக்கும் 120 பேட் இருக்குங்க. இங்க எல்லாம் சச்சின் ஸ்போர்ட்ஸ்ல வாங்கினது தான். 120 பேட் இருக்கு நம்ம கிட்ட. நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து இது. நல்ல ஒரு ஃபீல்டிங் ஹரிகிட்ட இருந்து. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஹரி கொஞ்சம் கை மட்டும் ஜாக்கிரதை. நான் அப்பயே சொன்ன 5 ரூபா ஃபைக்கு வாங்கி ஓட்டுறான்ட்டு கேட்கவே மாட்டேன். கேப்டன் போடுவான். அடுத்த ஓவர் போண்டு டைரக்டா வந்து போடலாமான்னு கேக்குறான். நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து இது. அகைன் நல்ல ஃபீல்டிங். ஓகே, முருகனாக்காக ஒரு ஆஃபர். நம்ம வட்ட செயலாளர் மோகன் உள்ள போனா 500, 6 அடிச்சா 2500. ஓகே, நல்ல ஒரு ஸ்லோ இருங்க. இதற்கிடையே ஒரு டாட் பால். ஒரே ஒரு சின்ன விஷயம் ப்ரோ, அந்த சைக்கிள் தம்பி சைக்கிள் மட்டும் வெளியே இருக்கு பாப்பா. யாருன்னா இடிச்சிக்க போறாங்க. கொஞ்சம் ஆஃப் சைட்ல இருக்கவங்களாம் அப்படியே வெளியே போயிருங்க. பிரதர் உங்களை தான். ஓகே, நம்ம பிளேயருக்கு கை இன்ஜுரி ஆனனால களத்துல இறங்கிட்டாரு லேண்ட் ஓனர். அப்பயே சொன்ன 5 ரூபாய் ஃபெவிக்விக்ல வேலை முடிஞ்சிருக்கும். கேட்க மாட்டான். மீண்டும் ஒரு டாட் பாலா இருந்திருக்க வேண்டியது. ஒரு ரன் ஓடி எடுக்கப்பட்ட கார்லஸ். இது பைஸ் தானே? ஓகே, தேங்க்யூ. பைஸ் பைஸ். போண்டு உள்ள வந்தாலே அப்படியே களை கட்டுங்க மேட்ச். இப்ப அந்த ஒரு கேட்ச் எப்படி பறகுறாருன்னு மட்டும் பாருங்க. பறப்பான், சிறகடிச்சு பறப்பான். மீண்டும் நல்ல முறையில் பறந்தான், ஆனா பிடிக்க முடியவில்லை. பால் அவனை விட கொஞ்சம் ஹைட்டா வந்துருச்சு. மீண்டும் ஒரு டாட் பால்.
நல்ல ஒரு கம்பைன்ங்க. 6 பாலுக்கு இன்னும் 12 அடிக்கணும். ஸ்கோர் எவ்வளவு மான்? 49. ஓகே, போண்டு போடுவாரா? 6 பாலுக்கு 12 அடிக்கணுங்க. 2 6. எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு ஒரு சான்ஸ். மாகி சுக்லா சார், ஆஹா நல்ல ஒரு போல்ட். ஒரு ஸ்டிக் மட்டும் நிக்க வச்சிருக்காரு பாருங்களேன். தோ வந்து விட்டார். முருகானா இல்லையா? டிஆர் 5 பாலுக்கு 12 ரன் அடிக்கணும். நல்ல ஒரு பாலுங்க. போன பால் சூப்பரா போட்டாரு. த பிளே பாய் போண்டு உள்ள வந்தாலே களை கட்டும். இந்த மேட்ச் என்ன வேணாலும் நடக்கலாம். 5 பாலுக்கு 2 6 அடிக்கணுங்க. ஓகே, 5 பாலுக்கு 12 ரன் அடிக்கணுங்க. 2 6 முடியுமா? டிஆர் மூஞ்சில் ஜெயனா கையில வருமா? ஜேஆர் ஒரு கேட்ச புடிச்சு மேட்ச மாத்துவாரா? ஆஹா, ஒயிட் பால். நல்ல ஒரு பால் நினைச்சோம். ஒயிட் பால். ஓகே, 5 பாலுக்கு 11 ரன் ஆடணும். அகைன் ஒரு ஒயிட் பால். 5 balls, 10 runs to win. ஆஹா, நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து இது. நல்ல ரன்னிங். பைஸ் என்ற முறையில் 1 ரன் ஓடி கடக்கப்பட்டது. 4 பாலுக்கு 9 அடிக்க வேண்டும். சஞ்சய் நிறுத்துவாரா? 4 பாலுக்கு 9. 9 runs to win. அடடா, கீப்பர் மிஸ் பண்ணாரு, ஃபீல்டர் மிஸ் பண்ணாரு. 4 என்ன கொடுத்திருக்காரு அம்பையர் டிசிஷன்? அம்பையர்ஸ் உங்க கால் தாங்க, நீங்க கொடுங்க. ரெட் பாலா? ஓகே ஓகே ஓகே. பைஸ் என்ற முறையில் 4. 3 பால்
ஓவருக்கு 5 அடிக்கணும். நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து இது. அடடா, ஆஹா, நான் சொன்னேன்லங்க, இவரு கிட்ட பால் போச்சுன்னா மிஸ்ஸே ஆகாது. ரெண்டு பால் 4. நல்ல முறையில் வீசப்பட்ட பந்து இது. ஆஹா, கீப்பருடைய மிஸ்டேக். ஒரு பால் 3 மாறுது இந்த மேட்ச். ஓகே, ஒரு பால் 1 balls 3 runs to go. யாரு வின் பண்ணுவா? நல்ல ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கு. அடுத்த மொத்தம் 4 டீம்ல 2 டீம் இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டீங்களா? ஓகே, பிரிஞ்சி வந்துட்டார். ஆஹா, நல்ல முறையில் அடிக்கப்பட்ட பந்து. 1 2 ஆஹா, அம்பேர்ஸ் அவுட். இதற்கிடையே நியூசிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு டாஸ் போட போறோம். ஓகே, சூப்பரா போட்டிருக்காருங்க இந்த மேட்ச். பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் எல்லாத்துலயும் கலக்கிருக்காரு. அந்த ஒரே ஒரு ஃபீல்டர் தான் 2 ரன் போயிருந்ததுன்னு வச்சுக்க, மேட்சே மாறி இருக்கும். ஜேஆர் பிடிச்ச அந்த ஒரு பால். மறுபடியும் களத்தில் பார்க்கிறோம் ஜேஆர் ஜனநாயகன். ஓகே, 2 டீமோட கேப்டன், ஆஸ்திரேலியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா. கேப்டன் மட்டும் இங்க வாங்க. கேப்டன், ஆஸ்திரேலியா கேப்டன் உங்களதான் கூப்பிட்டு. ஓகே, நல்ல போலிங். நியூசிலாந்து டீம் வின் பண்ண ரீசன், the man of the match goes to JR. சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன் எங்க இருக்காரு? சவுத் ஆப்பிரிக்கா டீம் கேப்டன் வந்து விட்டார். யுவராஜனா, சீக்கிரமா டாஸ் மட்டும் போட்டுடலாம். இந்த மேட்ச் யாருக்கான மேட்ச்னு டாஸ் மட்டும் போடுவாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, இன்னொரு 3 மேட்ச் நடத்தணும், கொஞ்சம் சீக்கிரம். ஓகே, 4 டீமோட கேப்டன் மட்டும் இங்க வாங்க, கொஞ்சம் சீக்கிரம், டைம் இல்ல. கேப்டன் யுவராஜனா, கேப்டன் மட்டும் வாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு